Hi team, this is Jihan Crown Director. So friends, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த வீடியோவில் என்னோட சக்ஸஸ் ஸ்டோரி குட்டியாக நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் ஒரு 3 years முன்னாடி இந்த வெஸ்டேஜ் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி என்கிட்ட கிடச்சிது. ஸோ கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் டிப்ளமோ ஃபைனல் இயர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ பண்ணிட்டு இருக்கும்போது பார்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ண இந்த ஜேர்னி இன்றைக்கி 3 yearsல இவ்வளோ பெரிய க்ரோத் எனக்கு வந்து விட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட இன்கம் பார்த்தீங்கன்னா வெறும் 27 ரூபாய் ஃபஸ்ட் மந்த் இன்கம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இன்றைக்கி லாஸ்ட் 3 yearsல இன்றைக்கி மந்த்லி ஆவரேஜாக 1 lakh மேலே வந்து நான் இன்றைக்கி இன்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இன்றைக்கி ஆனுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 14 to 16 lakhs என்னோட ஆனுவல் இன்கம் அப்படிங்கிறது இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து டேக்ஸுமே பே பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட 19 வயசுலேருந்து இன்றைக்கி லாஸ்ட் 2 yearsஸாக வந்து நான் அந்த ஐடியுமே ஃபைல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வெஸ்டேஜ் கார் ஃபண்ட் மூலமாக இன்றைக்கி சொந்தமாக 9 lakhs ஒருத்தில் ரெனால்ட் கேக்கர் அப்படிங்கிற காருமே அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது டிப்ளமோ ஃபைனல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனல் முடிச்சுட்டு செகண்ட் இயர் நான் இன்ஜினியரிங் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இயர் முடிக்க முன்னாடி நான் கார் அச்சீவ் பண்ண பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி வெஸ்டேஜ் கார் ஃபண்ட் மூலமாக இன்றைக்கி 9 lakhs ஒருத்தில் ரெனால்ட் கேக்கர் அப்படிங்கிற காருமே நான் இன்றைக்கி அச்சீவ் பண்ணி என்னோட செகண்ட் இயர் நான் காலேஜ் படிக்கும்போது காரில் போயிட்டு இருந்தேன். அண்ட் காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட ட்ரீம் பைக்கை நான் அச்சீவ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி என்னோட 2023 மார்ச்சில் வந்து என்னோட ட்ரீம் பைக் BMW GS 310 நான் வந்து இன்றைக்கி டெலிவரி எடுத்திருக்கேன். ஸோ எல்லாமே வெஸ்டேஜோட காசு தான் இன்றைக்கி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெஸ்டேஜ் ட்ராவல் ஃபண்ட் மூலமாக இன்றைக்கி நான் வந்து தாய்லாந்து ட்ரிப்புமே தாய்லாந்து ட்ரிப் அச்சீவ் பண்ணியிருந்தேன். அண்ட் வரக்கூடிய ட்ரிப்புமே நான் எலிஜிபிளாக இருக்கேன். ஸோ அதுவுமே நான் வந்து போகிறேன். ஸோ என்னை காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது என் லைஃப் வந்து இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. அண்ட் என்னோட லைஃப்பில் ரொம்ப ஆசை எனக்கு என்ன அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை. ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கும் இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் நம்ம பேரண்ட்ஸ் சம்பாதிச்சாங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து இன்கம் பண்ணுறாங்க. ஆனால் பண்ணுற எல்லாருமே அவங்க லைஃப் என்ஜாய் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. இன்றைக்கி நம்ம பேரண்ட்ஸ் யோசிச்சு பாருங்கள், அவங்க எல்லாருமே நிறைய இன்கம் பண்ணாங்க, சம்பாதிச்சாங்க, எல்லாமே பண்ணி எதுக்காக நான் அவங்களோட ஜென்ரேஷனுக்காக வச்சுருந்தாங்க. நம்ம நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம சம்பாதிச்சு நம்ம ஜென்ரேஷனை பார்த்துக்கணும்னு யோசிக்கிறோமே தவிர நம்ம அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறோமா, நம்ம சம்பாதிக்கிற நம்ம என்ஜாய் பண்ணுறோமா, நம்ம அனுபவிக்கிறோமான்னு பார்த்தீங்கன்னா அது 10% தான். பட் என் லைஃப்பில் அது இருக்கக்கூடாதுன்னு யோசிச்சேன். அதுக்காக மட்டுமே தான் இந்த பிளாட்ஃபார்ம் நான் இன்றைக்கி செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த பிளாட்ஃபார்ம் இல்லாமல் நிறைய பிளாட்ஃபார்ம் இன்றைக்கி நமக்கு இன்கம் பண்ணுறதுக்கு இருக்குது. பட் அதில் வந்து நம்ம லைஃப் என்ஜாய் பண்ண முடியாது. இன்றைக்கி கூட பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மணாலியில் இருக்கேன், ஹிமாச்சல் பிரதேஷ். ஏன்னா என்ன பொறுத்தவரை நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு ஆசை. ஸோ சம்பாதிக்கிற காசில் இன்றைக்கி வந்து இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா ஒரு 20 years போயிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம எவ்வளோ சம்பாதிச்சு சேர்த்து வச்சுக்கலாம். பட் அன்றைக்கி எனர்ஜி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஸோ இருக்கிற டைம் இன்றைக்கி நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி இன்கம் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இன்றைக்கி 1 lakh இன்கம் பண்ணுறது வெளியில் அவ்வளோ கஷ்டம் கிடையாது, நிறைய இருக்குது. ஆனால் இன்றைக்கி அந்த சம்பாதிக்கிற காசை நீங்கள் நினச்ச மாதிரி நம்ம வாழும்போது அதை அனுபவிக்கணும். அதை நம்ம வந்து இந்த உலகத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு இந்த ஃபீல்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஃபீல்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் மந்த் 2 monthsல கூட நெக்ஸ்ட் தாய்லாந்து ட்ரிப் கூட போகிறேன். ஸோ இந்த மாதிரி லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதே ஆப்பர்ச்சுனிட்டி உங்ககிட்ட இருக்குது. கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வருஷம் சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு நான் ஸ்டார்ட் பண்ண ஒரு வருஷம்லாம் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல என்னால். ஓகேங்களா? நான் அந்தளவுக்கு டைம் கிடையாது. ஓகேங்களா? இருக்க டைம் ஃபுல்லாக நான் இங்கே ஸ்பெண்ட் பண்ணேன். ஒரு வருஷம் வந்து 100%, 1000% கூட நம்ம சொல்லிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு 1 year ஃபுல்லாக நீங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணேன். அதோட ரிஃப்ளெக்ட் தான் இந்த இயர் நான் வந்து இங்கே உட்காந்துருக்கேன். ஓகேங்களா? இதே ஆப்பர்ச்சுனிட்டி உங்ககிட்டயும் இருக்குது. கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட ஃபுல் சக்ஸஸ் ஸ்டோரி நீங்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட MT மீட்டிங் கூட நான் பண்ணியிருக்கேன். அது கூட உங்கள் அப்ளைன்ஸ் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவங்க லிங்க் ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் அது கூட பார்த்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விஷ் யூ வெல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.